வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு சராசரியில இந்த ரெண்டு டைப்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாருங்களேன். 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 2016 2022 குரூப் 2ல 2025 குரூப் 4ல பிளஸ் 9th நியூ புக்லையும் இருக்குது. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுக்கப்புறம் 2017 குரூப் 2A எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 9th ஓல்டு புக்ல இருக்குது. அப்போ 3 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, 2 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னமும் நிறைய கேட்டிருக்காங்க. நான் மாடலுக்கு தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 7th நியூ புக்லையும் இருக்குது. ஸோ 9th புக்ல இருக்குது, 7th புக்ல இருக்குது. இந்த 7th புக்ல இருக்கிற சம்ம உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா தாரேன், சரியா? அதுக்கு அடுத்தது டைப் 2. டைப் 2 பொறுத்த வரைக்கும் 9th நியூ புக்ல இருந்து ஒரு 4-5 சம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 இல்லை 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ரெண்டு டைப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சராசரியில் 25 கணக்குகள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 25 கணக்கில் 1 அல்லது 2 கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்லைன் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. ரைட்டு, முதல்ல சமூக போயிடும். ஃபர்ஸ்ட் டைப். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டராக தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். நமக்கு வந்து என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றுவாங்க. சரி, இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்களேன். என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி உயரம் ஒரு மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அவங்களோட சராசரி உயரம் 152 அப்படின்னு கணக்கு பண்ணிடுறாங்க. வெரிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா 12 பேருக்கு ஒவ்வொருத்தரா சராசரினா மொத்த பேருக்கு கூட்டி மொத்தம் நம்பரால் வகுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரா நம்ம செக் பண்ணும்போது ஒரு நபருக்கு 172ன்னு போடணும், ஆனால் தப்பாக 148ன்னு போட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? மொத்தமாக தப்பாகிடுச்சா? அந்த 172 போட வேண்டிய இடத்துல 148 போட்டாங்க இல்லையா? அதை மாற்றி சரியான சராசரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடுச்சுன்னா புரியுதா? இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடுச்சுன்னா முதல்ல இந்த 12 பேரோட சராசரி என்ன சொல்கிறாங்க? 152. அதை முதல்ல எழுதிக்குங்க. 152ன்னு எழுதிக்குங்க. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். இதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இதில் எது சரியோ அது ப்ளஸ்ஸுங்க, எது தவறாக போட்டிருக்காங்களோ அது மைனஸ். எது சரி? 172. இங்கே பாருங்கள், 172 சரி. இதுக்கு நான் ப்ளஸ் போட்டேன், ஏன்னா 172 போடணும். தப்பாக 148ன்னு போட்டாங்க. அப்போது எது தப்போ அதை மைனஸ் போட்டுங்க. 148 தவறு, அதை மைனஸ் போட்டுக்கிட்டேன். புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்ததாக இப்போ என்ன பண்ணோம்னா இதில் இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். அந்த 12 வகுத்துருங்க. அவ்வளோதான். இதை முதல்ல சுருக்குனாவே 90% முடிஞ்சிருச்சு. சொல்கிறது புரியுதா? சரியான நம்பருக்கு ப்ளஸ்ஸு, தவறான நம்பருக்கு மைனஸு, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வகுத்துடணும். சரிங்களா? இப்போ 172ல் 148 போச்சுன்னா இப்படி வருது பாருங்கள். 172ல் 148 போனால் 24 அப்படின்னு வரும். கீழே மொத்தம் 12 பேரா, அதை அடிச்சிருங்க. இது வந்து ப்ளஸில் வருது. முக்கியமாக இது ப்ளஸில் வருமா மைனஸ் வருமானு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். 172 தான் பெரிய நம்பர். அது ப்ளஸில் இருக்கிறதால ஆன்சர் ப்ளஸில் வரும். கரெக்டாக? ஸோ 1.12 24, அப்போ ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும் ஆன்சர். இதுக்கு கரெக்டாக? கரெக்ட். அப்போ இந்த ப்ளஸ் 2 நம்ம சராசரி எழுதி வச்சுருக்கோம்ல, அதில் கூட்டிங்க முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஸ்டெப்பே இவ்வளோதான். 152 2 கூட்டினா 154. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதான் வந்து 2018 2022 2025 குரூப் 4 குரூப் 2லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி 2016 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. 9th நியூ புக்கில் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால் 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டுள்ளது என கண்டுபிடிக்கப்படுகிறது. எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 25 பேர் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க.
அவங்களோட சராசரி கண்டுபிடிக்கிறாங்க 78.4ன்னு வருது. அதை வெரிஃபை பண்ணல, 25 பேருக்கு வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல 96ன்னு போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 69ன்னு தப்பாக போட்டாங்க. அப்படி தப்பாக போட்டேன்னாகும் மொத்தம் தப்பாயிடும் இல்லையா? இதை சரி பண்ணி சரியான சராசரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன சராசரி கொடுத்துருக்காங்க, 78.4 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எழுதுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன, இதை எழுதி அங்கே தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் எது சரியோ அது ப்ளஸ்ஸு, எது தவறோ அது மைனஸ். எது சரி, 96 சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் 96ன்னு போட்டுக்கிறேன். எது தவறு, 69 தவறு, கரெக்டாக அதை மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் 69ன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு வகுத்தலை போட்டு கீழே மொத்தம் எத்தனை பேர், மொத்தம் 25 பேர் தானே, அதை வகுத்தணும். சரிங்களா? இதை நான் சுருக்குனா எனக்கு 99% முடிஞ்சிடும் ஒர்க்கு. சுருக்கலாமா? 96ல் 69 போச்சுன்னா என்ன வரும், 96ல் 69 போச்சுன்னா 27 அப்படின்னு வரும். கரெக்டாக? மேலே 27 கீழே 25 அடிக்கலாமா? அடிங்க. ஓர் 25 25 ஓர் 25 25 முழுசா 20. அதேமாதிரி முக்கியமாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி 96 பெரிய நம்பர், அது ப்ளஸில் இருக்குது, அப்போ ஆன்சர் ப்ளஸில் வரும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ளஸில் வந்தால் நீங்கள் கூட்டுவீங்க, மைனஸ் வந்தால் கழிப்பீங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துங்க தெளிவாக. சரி, ஓர் 25 25 ஓர் 25 25னா 27 25 போனால் மீதி 2 இருக்கும். கரெக்டாக? 2 25ஆல் வகுப்படாது, அதனால் நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஒரு புள்ளி வச்சுட்டா இந்த 2க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுடலாம். புள்ளி வச்சுட்டா 2க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுடலாம். இப்போ 20ன்னு மாறும். மேலே 20 இருக்குது, கீழே 25 இருக்குது, அடிக்க முடியாது. அதனால் புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 போட்டுன்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். இதான் அதுக்கோட மெத்தேடு. சரிங்களா? அப்போ மேலே 200 இருக்கும், கீழே 25 இருக்கும். ஓர் 25 25 8 20 4 25 100 8 25 200, அப்போ 8ன்னு வரும். இந்த இடத்துல 8 போட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. புரியுதா? புரியுது. அப்போ 1.08ன்னு வருது ப்ளஸில். அப்போ இது எதுவுமே கூட்டிக்கலாமா? இங்கே நான் தனியாக எழுதிக்கிறேன். அப்போ சராசரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 78.4ன்னு சொல்லிட்டாங்க. இதாக கூட 1.08 கூட்டணும், கூட்டினா ஆன்சர் கரெக்டாக, ஏன்னா ப்ளஸில் வருது. அப்போ 8 4.97 79.48 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. சப்போஸ் எனக்கு இந்த புள்ளி வச்செல்லாம் அடிக்க வராதுங்க, என்னங்க நீங்கள் டைம் ஆகுதுங்க, எக்ஸாம் இல்லை, இது டைம் இல்லை எக்ஸாமில், இவ்வளோலாம் எனக்கு அடிக்க தெரியாதுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நிறுத்திங்க. அதாவது 27/25 இருந்துச்சா, ஒரு 25 25 ஒரு 25 25. ஸோ அப்போது 27 25 போகும் ஒரு முறை. அப்போ நமக்கு முழுசாக ஒரு நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் புள்ளி வச்சு வரும், அதை விட்டுருங்க, அது அடிக்கவே வேணாம். அப்போ முழுசாக ஒரு முறை வருதில்ல, அப்போ இந்த 1 நம்ம கூட்டணும். அப்போ இந்த 78.4 கூட 1 கூட்டினா 79.4 அப்ராக்சிமேட்லி வரும். 79ன்னு பார்த்தாவே ஆப்ஷனில் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் அவ்வளோதான். நான் அக்குரேட்டாக அடித்து காமிச்சேன். பட் நீங்கள் உங்களுக்கு அடிக்க வரலனா கூட முழுசாக ஒரு நம்பர் வருது, அது ப்ளஸில் வருதுன்னா 78 கூட 1 கூட்டினாவே 79 வரும். அப்போ 79 சம்திங்கு, 79 சம்திங்கில் ஆப்ஷன் இதுதான் இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ரைட்டு. அக்யூரேட்டாக அடிக்க தெரிஞ்சா அடிங்க, இல்லைன்னா அப்ராக்சிமேட்லி போட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு அடுத்தது 2017 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. 75 எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற எண் தவறுதலாக 43 என்று படிக்கப்பட்டது, பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகையின் சரியான சராசரியை காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஷின் புரியுதா? மொத்தம் 75 பேர் இருக்காங்க, அதில் அதோட சராசரி 27 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும்போது 53 போட வேண்டிய இடத்துல 43 தப்பாக போட்டுட்டாங்க. அப்போ இதை சரி பண்ணி புதிய சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரைட்டு. அப்போ இது என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதோட சராசரி 27, அதை முதல்ல எழுதிங்க. கரெக்டாக? சரிங்களா? அது தனியாக எழுதி வச்சுங்க, ஏன்னா இதில் தான் கூட்டலோ கழுத்தலோ செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்ததுல எது சரியோ அது ப்ளஸ்ஸுங்க. 53 சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் 53ன்னு எழுதிக்கிறேன். எது தவறோ அது மைனஸ். என்ன போட்டிருக்காங்க, 43 போட்டாங்க தவறா, அப்போ 43 மைனஸ். கீழே மொத்தம் எத்தனை பேரோ அதை வகுத்துக்கணும், 75 பேர், அதை நாங்கள் வகுத்துக்கிட்டேன். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ளஸ் 53ல் மைனஸ் 43 போனால் ப்ளஸில் தான் வரும். கரெக்டாக? கரெக்ட். கடிங்க. 53ல் 43னா 10ன்னு வருங்க.
அப்போ டிவைட் பை 75 கரெக்டாக ப்ளஸ் 10 வருது. ஓகேவா? இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 75 கீழே இருக்குது, மேலே 10 இருக்குது, அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0 புள்ளின்னு வச்சுட்டா இங்கே ஒரு 0 ஆட் ஆகிடும். ஓகேவா? நம்ம 0 புள்ளி வச்சுட்டாவே அங்கே மேலே ஒரு 0 ஆட் ஆகிடும். அப்போது ஒரு 75 ஒரு 75 வரும். 100ல் ஒரு முறை 75 போகும், மீதி 25 இருக்கும். இது அப்படியே நிறுத்திங்க, இத்தூரம் நிறுத்திங்க. ஏன்னா நம்ம இன்னும் டெப்த்தாக போனால் நம்மளை ரொம்ப புள்ளி வச்சு போகும், குழப்பமாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ளஸ் 0.1 வருது அப்ராக்சிமேட்லி. இதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வரணும், அது இன்னும் அடிக்கணும், பட் அவ்வளோ தூரம் போக வேணாம். ஓகேவா? அப்போ நமக்கு சராசரி 27ன்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன ஆட் ஆகுது, 0.1 ஆட் ஆகுது. அப்போ 1.7 2 27.1 சம்திங். கரெக்டா? அப்போ 27.1 ஆப்ஷன் இருந்தால் ஆன்சர். கரெக்டா? அப்படியே வாங்க, இந்த பாருங்க 27.13. ஸோ நம்ம அதுக்கு 3க்கு போவே இல்லை, ஏன்னா அது இன்னும் 0 அதாவது 0 புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணி சுருக்கணும். பட் அவ்வளோ தூரம்லாம் வேணாம், ஜஸ்ட்டு நமக்கு 0.+1 வருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே பாருங்க 26.13 28.13 25.13. ஸோ நமக்கு வரதே 0.1 போது 27.1 தான் வரும். அப்போ அதான் ஆன்சர். கரெக்டாக ஒரிஜினல் கேள்வி. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் ஹோம்வொர்க் சம் போடுங்க. 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பெண் 28க்கு பதிலாக 73 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், சராசரி 85 இருக்குது, அது முதல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் போடணும், 73 தப்பாக போட்டாங்க. அப்போ இதில் மைனஸில் வரும், ஏன்னா ப்ளஸ் 28, ஏன்னா சரியானது ப்ளஸ்ஸு, தவறானது மைனஸ். தவறானது -73 இருக்குது, பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் மைனஸில் வரும், கழிக்கிற மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லாக போடுங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 88, பி வந்து 82, சி 84, டி 85. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இதுலேயும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸி தான். 2021 டிஎன்பிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க, 9th நியூ புக்லேயும் இருக்குது. என்னென்னா கொஸ்டினை படிச்சிடுறேன். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா குழப்பிக்காதீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 6 பேரோட சராசரி 45. ஒவ்வொரு தரவாகூடியும் நான் 4 கூட்டுறேன். அப்படி கூட்டினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 6 பேர்கிட்டையும் 4 கூட்டிட்டு வரேன். அப்படி கூட்டினா அதுக்கு ஒரு புதுசாக சராசரி வரும். அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, சராசரி 45 அது எழுதிங்க. அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு தரவாகூடியும் ஒவ்வொரு நம்பராகூடியும் 4 கூட்ட சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த சராசரி 45 இருக்குல்ல, அதான் கூட 4 கூட்டிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். 45 கூட 4 கூட்டினா 49. ஆப்ஷன் பி தான் சரியானது. இதுதான். இதில் வேற 2021 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஸோ இது மட்டும் இல்லை. இப்போ பாரு, அடுத்த கேள்வி, இது 9th நியூ புக்கில் தான் இருக்குது. 10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க, 10 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி 48ன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 7 கழிக்க சொல்றாங்க. ஒவ்வொரு 10 பேர்கிட்டையும் 7 கழிக்கணும். அப்படி கழிச்சா ஒரு புதிய சராசரி கிடைக்கும். அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சராசரி 48ன்னு இருக்கா, அதை எடுத்துங்க. அதில் என்ன நம்பரை கழிக்க சொல்கிறாங்க, 7யா, டைரெக்டாக சராசரியில் 7 கழிச்சுங்க. கழிச்சிட்டா 41ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ புரியுதா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், பெருக்கல்ல கொடுத்தாலும் 7 தரவுகளின் சராசரி 30 என எண்க. அதாவது 7 தரவுகளின் சராசரி 30 எண்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. இதுவும் 9th நியூ புக்கில் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, 7 பேரோட சராசரி 30. ஒவ்வொரு தரவா கூடிய நான் 3 வகுத்துறேன். அப்படி நான் 3 வகுத்துட்டா ஒரு புதிய நம்பர் கிடைக்கும். அதுக்கு சராசரி என்ன அப்படின்ற பேட்டர்ல கேட்டாங்கன்னா, ஸோ சராசரி 30ன்னு சொல்றாங்களா, அது டைரக்டா வகுக்க சொல்றாங்களா, டைரக்டா 30 வகுத்துருங்க. 1 3 1 3 3 10ன்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது எங்க பாருங்க,
இதுவும் 9th நியூ புக்கில் தான் இருக்குது. 12 தரவுகளின் சராசரி 20. ஒவ்வொரு தரவுடன் 6ஆல் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 12 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி 20. ஒவ்வொரு தரவாக கூடிய ஒவ்வொரு நம்பராக கூடிய நீங்கள் 6 பெருக்கிடுங்க. அப்படி பெருக்கிட்டா ஒரு புது நம்பர் கிடைக்கும், அதுக்கு சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, சராசரி என்ன கொடுத்துருக்காங்க 20, அது கூடவே என்ன பெருக்க சொல்கிறாங்க 6, அப்படியே பெருக்கிடுங்க. அப்போ 1 6 6 2 12, அந்த 0 போட்டால் 120. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆனாடா என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, இப்போ எதுக்கு இந்த கணக்கெல்லாம் நடத்துனீங்க கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. என்னன்னா 4 மதிப்புகளின் சராசரி 20. ஒரு எண் 4 மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன? இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த டைப்பில் இந்த கேள்வி பாருங்களேன். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவாக கூட நான் 4 கூட்டுறேன், அப்படி கூட்டினா எனக்கு சராசரி என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சராசரி 45ன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு எந்த எண்ணை கூட்ட சொல்கிறாங்க 4 கூட்ட சொல்கிறாங்க, அப்படியே டைரெக்டாக 4 கூட்டினோம், கூட்டி ஆன்சர் 49ன்னு வந்துச்சு. ஆமாவா? இப்போ இதே கேள்வி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் குரூப் 2ல் இங்கே பாருங்கள், 4 மதிப்புகளோட சராசரி 20. ஒவ்வொரு எண்ணாக கூடி, அதாவது அந்த 4 மதிப்பாக கூடி ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறாங்களாம். நான் இப்போ அந்த எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த ஏதோ ஒரு எண்ணை கூட்டினதுக்கு அப்புறம் சராசரி 22ன்னு மாறிடுதான். அப்படின்னா நான் எந்த எண்ணை கூட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், சராசரியாக கூட டைரெக்டாக எந்த எண்ணை கூட்டணுமோ அந்த எண்ணை கூட்டிட்டாவே ஆன்சர்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு எண்ணெல்லாம் நீங்கள் கூட்ட தேவையில்லைன்னு. அப்போ 20 கூட எந்த எண்ணை கூட்டினா 22 வரும், 2, அவ்வளோதான் ஆன்சர். இது ஒரு கேள்வின்னு வேற கேட்டு வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது ஃபைனல் கேள்வி. இங்கே பாருங்க, ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ். எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்புடன் z என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி. 9th நியூ புக் பேக்கில் இருக்குது. புக் பேக்கில் இருந்தாவே இந்த மாடலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக் பேக்கில் அப்படியே கேட்டுருவாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ, இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸு, எதனா ஒரு எழுத்து மாற்றி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட எண் தொகுப்பு இருக்குது, அதோட சராசரி எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தொகுப்பில் ஒவ்வொரு மதிப்பாக கூடயும் இசட்டை பெருக்க போகிறாங்களாம். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக கூட போய் ஏதாவது என்ன நீங்கள் பெருக்கணும்னா நீங்கள் போய் எல்லா நம்பரையும் பெருக்க வேணாம், சராசரி என்னவோ அதான் கூட போய் நீங்கள் பெருகிடுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக? கரெக்ட். அப்போ எக்ஸாவோட இசட்டை பெருக்குனா எக்ஸ் இசட்னு வரும், இல்லை இசட் எக்ஸ்னு வரும். பெருக்கலை இப்படி வேணாலும் போடலாம். இங்கே பாருங்கள், இசட் எக்ஸ். ஆப்ஷன் சி தான் சரியான. புரியுதா? ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த 10 கணக்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அழகாக ஃபாலோ பண்ணிங்க. ஆல்ரெடி 3வது டைப் போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற டைப் போட்டுறேன். சராசரியில் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.